Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து Excel VBA யூஸ் பண்ணி Vlookup வந்து different criteria வச்சு நம்ம இங்க work out பண்ண போறோம். இப்போ வந்து நம்ம 3 மெத்தட்ல வந்து எப்படி Vlookup வந்து இங்க ஆக்ட் ஆகுது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா வந்து few employee names இருக்கு. அவங்களோட sales amount வந்து ரைட் சைடு காலம்ல இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த டேட்டாவை வச்சு தான் நம்ம இந்த Vlookup வந்து நம்ம VBA கோடிங்ல வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் சைடுல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் பப்ளிஷ் பண்றது எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் வந்து நீங்க இன்ஸ்டன்டா பாத்துக்கலாம். அது போக சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் பிளேலிஸ்ட் வைஸா போயிட்டு விசிட் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி 300+ வீடியோஸ் வந்து எக்ஸல் ரிலேட்டடாகவும் VBA ரிலேட்டடாகவும் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதையும் லேர்ன் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க அந்த வீடியோஸ் எல்லாம். இப்போ வந்து நம்ம இந்த Vlookup கான்செப்டை விசுவல் பேசிக் அப்ளிகேஷன்ல கோட் ரைட் பண்ணி நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், Alt F11 பிரஸ் பண்ணி என்னோட விசுவல் பேசிக் விண்டோவுக்கு நான் வந்துடுறேன். ஓகேங்களா? இங்க வந்து நான் என்ன பண்றேன், இன்சர்ட் ஒரு மாடியூல் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாடியூல் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு சப் ப்ரொசீஜர் வந்து கிரியேட் பண்றேன். மேக்ரோ நேம். ஓகேங்களா? இங்க Vlookup 1 ன்னு சொல்லிட்டு நான் என்னோட மேக்ரோ நேம் வந்து அசைன் பண்ணிக்கிறேன், சப் ப்ரொசீஜர் நேம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க, இப்போ இந்த இடத்துல நமக்கு நேம் இருக்கு, இந்த நேமுக்கு ரிலவெண்டான சேல்ஸ் அமௌண்ட் இருக்கு. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் நேமை வந்து லுக்அப் பண்ணி எனக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸ்ல அவங்களோட சேல்ஸ் அமௌண்ட் வந்து டிஸ்பிளே பண்ணணும். இதான் என்னோட டாஸ்க். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல அதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஸ்பெசிபிக் நேமை வந்து லுக்அப் பண்ணி அந்த லுக்அப் பண்ணி அவங்களோட சேல்ஸ் அமௌண்ட் எடுத்து வந்து ஒரு மெசேஜ் பாக்ஸ்ல வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போறோம். ஓகேங்களா? ப்ரீவியஸ் வீடியோல நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னாக்க, ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல வந்து நம்ம லுக்அப் வேல்யூ ரெஃபரன்ஸா வச்சு நம்ம அங்கிருந்து வேல்யூ வந்து கெட் பண்ணிருப்போம். இப்போ இந்த இதுல வந்து மெசேஜ் பாக்ஸ்ல வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போறோம். என்னோட விசுவல் பேசிக் கோட் விண்டோக்கு வந்துடுறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், dim எம்ப்ளாயி நேம் as string. இப்போ வந்து எம்ப்ளாயி நேம் அப்படின்ற ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிருக்கேன். அது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல இருக்கணும் அப்படிங்கறதையும் நான் வந்து இங்க டிஃபைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அகைன் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன், சேல்ஸ் அமௌண்ட்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன் as long ன்னு சொல்லிட்டு. இது ஏன் நம்ம லாங் டேட்டா டைப்ல நம்ம டிக்ளேர் பண்றோம் அப்படின்னாக்க, நமக்கு இங்க வந்து வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹை லெவல்ல இருக்கு. ஸோ அதுக்காக நம்ம வந்து இப்ப இன்டீஜர்ல யூஸ் பண்ணீங்கன்னா நமக்கு ஒரு லிமிட்டெட் கேரக்டர் அந்த நம்பர்ஸ்குள்ள தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்க ஆல்ரெடி டேட்டா டைப்ல பார்த்துருப்பீங்க அதோட சைஸை. ஸோ இங்க வந்து நமக்கு ஹியூஜ் நம்பர் இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்றோம், லாங் டேட்டா டைப்ல வந்து நம்ம இங்க கிரியேட் பண்ணிக்கிறோம் சேல்ஸ் அமௌண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னோட எம்ப்ளாயி நேம் இருக்கு இல்லைங்களா, எம்ப்ளாயி நேம்ன்ற வேரியபிள்ல நான் வந்து என்னோட லுக்அப் வேல்யூ வந்து நான் அசைன் பண்றேன், அதாவது ஸ்டோர் பண்றேன். நான் எந்த நேம் வந்து லுக்அப் பண்றேனோ லுக்அப் வேல்யூ கொண்டு போயிட்டு என்னோட எம்ப் நேம்ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இங்க வந்து ஏதாவது ஒரு நேம் எடுத்துக்கலாம். இப்ப ரகுன்ற நேம்ல இருக்கிற சேலரி சேல்ஸ் அமௌண்ட் வந்து நம்ம இங்க டிஸ்பிளே பண்ணணும். சாரி, இது வந்து சேல்ஸ் அமௌண்ட். சோ இங்க நான் என்ன பண்றேன், ரகு அப்படின்ற நேம் வந்து இங்க நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன், என்னோட லுக்அப் வேல்யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து செட் மை ரேஞ்ச் அப்படின்ற ஆப்ஜெக்ட்ல ரேஞ்ச் வந்து நான் ஆக்சுவலா செட் பண்றேன். ரேஞ்ச் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னாக்க, என்னோட இந்த ஏரியாவை தான் நான் ரேஞ்சா அசைன் பண்ண போறேன். ஓகேங்களா? சோ ஏ கோலன் பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காலமே நான் வந்து ரேஞ்சா செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட சேல்ஸ் அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா, சேல்ஸ்
amount equal to application dot worksheet function dot vlookup. இங்க வந்து நம்ம vlookup function யூஸ் பண்றோம். இப்ப சேல்ஸ் அமௌண்ட்ன்ற வேரியபிள் தான் அந்த vlookup functionல என்ன ரிசல்ட் வருதோ அதை கொண்டு வந்து நம்ம ஸ்டோர் பண்றோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் vlookup function யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ கெட் பண்ணி கொண்டு வந்து இந்த சேல்ஸ் அமௌண்ட்ன்ற வேரியபிள்ல நம்ம ஸ்டோர் பண்ணிடுறோம். இப்போ vlookupக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க 4 ஆர்குமெண்ட்ஸ் வந்து நமக்கு கேக்குது. சோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் நம்ம lookup வேல்யூ தான் நம்ம இங்க அசைன் பண்ணணும். இப்போ நம்ம ஆல்ரெடி இங்க வந்து lookup வேல்யூ வந்து ரகுன்ற நேமை கொண்டு போயிட்டு எம்ப்ளாயி நேம்ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கோம். சோ நான் இங்க வந்து என்ன பண்றேன், டைரக்டா வந்து lookup வேல்யூ வந்து நான் எது கால் பண்ணாம அந்த வேரியபிள இங்க கால் பண்ணிக்கலாம். அந்த வேரியபிள்ல ஆல்ரெடி ரகுன்ற நேம் வந்து lookup வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும். சோ emp நேம் என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட். இப்போ வந்து டேபிள் அரே வந்து நம்ம கொடுக்கணும் செகண்ட் ஆர்குமெண்ட். இப்போ டேபிள் அரேன்றது இது நம்ம ஆல்ரெடி மை ரேஞ்ச்ன்ற ஆப்ஜெக்ட்ல வந்து இங்க செட் பண்ணிருக்கோம், A காலமையும் B காலமையும். சோ இப்போ நான் டைரக்டா இங்க மை ரேஞ்ச் அப்படின்ற அந்த நேம் இங்க கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? என்னோட செகண்ட் ஆர்குமெண்ட். தேர்ட் ஆர்குமெண்ட் வந்து இப்போ எனக்கு எந்த காலம்ல இருக்கிற வேல்யூ வந்து டிஸ்ப்ளே பண்ணணும். இப்போ செகண்ட் காலம்ல இருக்கிற இந்த வேல்யூ தான் நம்ம டிஸ்ப்ளே பண்ணணும், அதாவது சேல்ஸ் அமௌண்ட். சோ இங்க வந்து நான் என்ன பண்றேன், 2ன்னு சொல்லிட்டு என்னோட காலம் இண்டெக்ஸ் நம்பர் அசைன் பண்றேன். கமா என்னோட ஃபோர்த் ஆர்குமெண்ட் பாத்தீங்கன்னா ரேஞ்ச் லுக்கப். இப்போ எனக்கு எக்ஸாக்ட் வேல்யூ வேணுமா இல்ல அப்ராக்சிமேட் வேல்யூ வேணுமான்னு சொல்லிட்டு நமக்கு கேக்குது. சோ இப்போ எனக்கு எக்ஸாக்ட் வேல்யூ வேணும். சோ 0ன்னு நம்ம அசைன் பண்ணிக்கலாம், எல்ஸ் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க அசைன் பண்ணிக்கலாம். ஃபால்ஸ்னாலும் எக்ஸாக்ட் மேட்ச், ட்ரூ அப்படின்னாக்க உங்களுக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ. ஓகேங்களா? இப்போ வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்ணிட்டேன் என்னோட ஃபோர்த் ஆர்குமெண்ட். இப்போ என்டர் கொடுக்குறேன். இப்போ எனக்கு vlookup ஆகி எனக்கு இந்த ரகுன்ற நேமுக்கு நேரா இருக்கிற அந்த சேல்ஸ் அமௌண்ட்டை எடுத்துட்டு வந்து எனக்கு இந்த சேல்ஸ் அமௌண்ட்ன்ற வேரியபிள்ல எனக்கு ஸ்டோர் பண்ணிடும். ஓகேங்களா? இப்ப ரகுக்கு நேரா எவ்வளவு வேல்யூ சேலரி இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா 36520 அவங்களோட சேல்ஸ் அமௌண்ட். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சேல்ஸ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க நமக்கு ஸ்டோர் ஆயிரும், இந்த வேரியபிள்ல வந்து நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். இப்ப நம்ம வந்து இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கிற அந்த சேல்ஸ் அமௌண்ட் வந்து நம்ம ஒரு மெசேஜ் பாக்ஸ்ல வந்து டிஸ்ப்ளே பண்ண போறோம். இப்ப MSG பாக்ஸ் emp நேம். ஓகேங்களா? இப்ப emp நேம்ன்ற வேரியபிள்ல வந்து ரகுன்ற அந்த நேம் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இப்ப and கன்கார்டினேட் யூஸ் பண்றேன். இங்க வந்து எனக்கு என்ன வேணும், ரகுஸ் சேல்ஸ் அமௌண்ட் இஸ் அகைன் வந்து கன்கார்டினேட் யூஸ் பண்ணி அந்த வேரியபிள் நேம் இங்க கால் பண்ணிக்கிறேன், சேல்ஸ் அண்டர்ஸ்கோர் அமௌண்ட்னு சொல்லிட்டு நான் இங்க கால் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். இப்ப என்னோட ப்ரோக்ராம் வந்து அவ்வளவுதான். இப்ப ஜஸ்ட் நான் இப்ப என்ன பண்ண போறேன், ரன் பண்ண போறேன். இதை அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்ப ப்ரோக்ராம் ஓவர். இப்ப நான் இதை ரன் பண்ண போறேன், எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்க. இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் இங்க ரன் பட்டனை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு இங்க பாத்தீங்கன்னா மெசேஜ் பாக்ஸ்ல வந்து ரகுஸ் சேல்ஸ் அமௌண்ட் இஸ் 36,520 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விசிபிள் ஆகுது. இப்ப இந்த இடத்துல வந்து இஸ் பக்கத்துல இங்க ஹைஃபன் வேணும்னாலும் நீங்க அசைன் பண்ணிக்கலாம். இப்ப ரன் பண்ணுங்க. அகைன் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இங்க வந்து விசுவலைஸ் ஆகும். இப்போ வந்து ஒரு மெசேஜ் பாக்ஸ்ல வந்து நமக்கு டிஸ்ப்ளே பண்ணுது ரகுன்ற நேம். இப்ப இந்த ப்ரோக்ராம்ல நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்க, இப்ப இன்கேஸ் எனக்கு வந்து டைனமிக்கா இங்க வந்து எனக்கு அதர் நேம் வேணும் அப்படின்னாக்கா நான் என்னோட கோடிங்ல போயிட்டு நேம் சேஞ்ச் பண்ணணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரகுக்கு பலா பாலா அப்படின்ற நேம் நான் கால் பண்றேன் அப்படின்னாக்க ஒவ்வொரு டைம் நான் போயிட்டு இப்ப ரன் பண்றேன். பாலா சேல்ஸ் அமௌண்ட் இஸ் 14,789 சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பாக்ஸ்ல டிஸ்ப்ளே பண்ணுது. இதுல என்ன நமக்கு டிஸ்அட்வான்டேஜ்னா, ஒவ்வொரு நேமுக்கும் நம்ம போயிட்டு இங்க லுக்அப் வேல்யூல போயிட்டு இங்க நேம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணாதான் நமக்கு இங்க ரிசல்ட் கிடைக்கும். சோ அதை அவாய்ட் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன், ஒன் மோர் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்றேன். அது எப்படின்னாக்க,
இங்க நம்ம வந்து இன்புட் பாக்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னாக்க டைரக்டா நம்ம எந்த நேம் வேணுமோ அதை நம்ம டைரக்டா என்ட்ரி பண்ணிக்கலாம். அந்த நேமுக்கான சேல்ஸ் அமௌண்ட் வந்து நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். இப்போ நான் என்ன பண்றேன், ஒன் மோர் மாடியூல் இன்சர்ட் பண்ணிக்கிறேன், செகண்ட் மாடியூல். இப்போ இங்க வந்து ஒரு சப் ப்ரொசீஜர் கிரியேட் பண்றேன், vlookup ன்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஒன்ஸ் அசைன் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ஆன் எரர் go to my error handler. ஓகேங்களா? இது நான் எதுக்காகங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் லேட்டரா. இப்போ நான் என்ன பண்றேன், 2 வேரியபிள் டிக்ளேர் பண்றேன், dim name as string, dim sales amount as long அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன்னாக்க, என்னோட எம்ப்ளாயி நேம்ன்ற வேரியபிள்ல 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கோம். இப்போ எம்ப்ளாயி நேம்ன்ற வேரியபிள்ல வந்து நான் ஒரு இன்புட் பாக்ஸ் வந்து கெட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ண போறேன். இப்போ m name equal to input box, அந்த இன்புட் பாக்ஸ்ல சம்திங் டெக்ஸ்ட் என்டர் பண்ணிக்கிறேன். Please enter your lookup name சொல்லிட்டு நான் இங்க அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ enter your lookup name சொல்லிட்டு நான் ஒரு இன்புட் பாக்ஸ் வந்து இந்த வேரியபிள்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு if condition நான் யூஸ் பண்றேன். if length m name greater than 0, then இப்ப இங்க என்னன்னாக்க length நம்ம வந்து இந்த எம்ப்ளாயி நேம் இருக்கு இல்லீங்களா, இந்த வேரியபிள் வந்து நமக்கு என்ன ஸ்டோர் ஆயிருக்கணும், நம்ம அங்க என்ன நேம் வந்து என்ட்ரி பண்றோமோ லுக்அப் நேம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரகுன்னு என்ட்ரி பண்றேன்னா, இப்ப நமக்கு அதோட லென்த் அங்க நேம் என்ட்ரி ஆயிருந்ததுன்னா நமக்கு அந்த லென்த் வந்து 0 கிரேட்டர் தானா இருக்கணும். அதாவது ஏதாவது சம்திங் நேம் இருக்கணும் 0வோட அதிகமா. இப்ப சம்திங் நேம் என்ட்ரி ஆயிருந்தா தான் உங்களுக்கு அங்க 0வோட கிரேட்டர் தானா இருக்கும். சோ அதுக்காக நமக்கு 0வோட கிரேட்டர் தானா இருந்ததுனாக்க நமக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கறத நம்ம இங்க டிஃபைன் பண்றோம். set my range equal to range of b. ஓகேங்களா? இப்போ இங்க வேல்யூ நமக்கு என்ட்ரி ஆயிட்டாலே நமக்கு அது 0வோட கிரேட்டர் தானா தான் இருக்கும். ஓகேங்களா? சோ எம்டி இல்லாம நமக்கு கிரேட்டர் தானா இருக்கும். சோ நமக்கு வந்து வேல்யூ என்ட்ரி ஆயிட்டாலே நமக்கு அடுத்து என்ன பண்றோம்னாக்க ரேஞ்ச் வந்து இந்த my rangeன்ற வேரியபிள் வந்து நம்ம ரேஞ்ச் செட் பண்ணிட்டோம். ஒன்ஸ் ரேஞ்ச் செட் பண்ணதுக்கு அப்புறம் சேல்ஸ் amount equal to application dot worksheet function dot vlookup of, இப்போ வந்து டைரக்டா என்னோட நேம் அப்படின்ற வேரியபிளை கால் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம இன்புட் பாக்ஸ்ல வந்து நேம் என்ட்ரி பண்ணுவோம். அந்த நேம் வந்து இந்த எம்ப்ளாயி நேம் எம்ப் நேம்ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கும். சோ அதை என்னோட லுக்அப் வேல்யூ அங்க அசைன் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து மை ரேஞ்ச் அப்படின்ற அந்த மை ரேஞ்ச்ன்ற வேரியபிள் தான் நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கோம் அந்த ரேஞ்சை வந்து. சோ மை ரேஞ்ச்ன்ற வேரியபிள் வந்து கால் பண்ணிக்கிறேன். தேர்ட் ஆர்குமெண்ட் வந்து எனக்கு 2ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். செகண்ட் காலம்ல இருக்கிற அந்த சேல்ஸ் அமௌண்ட் வேணும். சோ இங்க ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபோர்த் ஆர்குமெண்ட் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அசைன் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்றேன், இப்ப எனக்கு அந்த லுக்அப் வேல்யூ அந்த ஸ்பெசிபிக் சேல்ஸ் அமௌண்ட் எடுத்து வந்து எனக்கு இந்த சேல்ஸ் அமௌண்ட்ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிடும். அந்த நேமுக்கு உள்ள சேல்ஸ் அமௌண்ட்டை ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் நான் மெசேஜ் பாக்ஸ்ல வந்து டிஸ்ப்ளே பண்றேன். மெசேஜ் பாக்ஸ்
நேம் concatenate யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணிட்டு கோட்ஸ்ல வந்து இப்போ ரகுஸ் நேம்னாக்க ரகுஸ் நேம், பாலாஸ் நேம்னா பாலாஸ் அந்த மாதிரி யூஸ் பண்றேன். இஸ் sales amount is again ஒரு concatenate யூஸ் பண்ணி அந்த sales amount என்ற வேரியபிள் இங்க கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த கோடை வந்து நான் ரன் பண்றேன். இப்போ ரன் பண்ண உடனே எனக்கு ஓகே இங்க வந்து நம்ம else ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம். if இங்க வந்து நான் என்ன பண்றேன் end if நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் end if கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த if ஸ்டேட்மெண்ட்டை end பண்ணணும். ஒன்ஸ் end பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நான் அந்த கோடை ரன் பண்றேன் பாருங்க. ஓகே இப்போதைக்கு இதை வந்து நான் inactive பண்றேன். இந்த கோடை on error go to my error handler இருக்கு இல்லைங்களா, அதை நான் inactive பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணுவோம். இந்த கோடை ரன் பண்ண உடனே உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னாக்க ப்ளீஸ் என்டர் யுவர் லுக்அப் நேம் சொல்லிட்டு கேட்குது. இப்போ இன்கேஸ் நாங்கள் வந்து ரகுன்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிட்டு இப்போ ஓகே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ரகு சேல்ஸ் அமௌண்ட் இஸ் 36,520 சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணுது. இப்போ அகைன் ரன் பண்றேன். இப்போ இங்க கிறிஸ்ன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு 500 சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பாக்ஸ்ல அவுட்புட் கிடைக்குது. இப்போ இதே நான் இங்க இல்லாத நேம் ஒன்று நான் என்ட்ரி பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்க. இப்போ ஏதாவது சம்திங் ராம் குமார் ஏதாவது சம்திங் இல்லாத நேம், இந்த லிஸ்ட்ல இல்லாத நேம் நான் வந்து என்ட்ரி பண்றேன். என்ட்ரி பண்ண உடனே எனக்கு unable to get the VLOOKUP property of the worksheet function class ன்னு சொல்லிட்டு நமக்கு பக் வருது. ஏன் அப்படின்னா நம்ம இல்லாத நேம் என்ட்ரி பண்ணிருக்கோம். இந்த எரர்லாம் வராதுக்காக தான் நம்ம டாப்ல வந்து இந்த on error go to my error handler வந்து யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னாக்க end if இருக்கு இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி வந்து else ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போறோம். if எனக்கு கண்டிஷன் வந்து இந்த நேம் இருந்ததுன்னா எனக்கு இதை டிஸ்பிளே பண்ணணும். இந்த இது எனக்கு ஒர்க் ஆகணும். else ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன்னாக்க அகைன் ஒரு மெசேஜ் பாக்ஸ் வந்து இங்க கொடுத்து you have entered incorrect name. You have not entered name any name சொல்லிட்டு நான் இங்க ஒரு மெசேஜ் பாக்ஸ் டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ நான் இங்க வந்து நான் இங்க வேல்யூ ஏதாவது சம்திங் என்ட்ரி பண்றேன். பாலுன்னு சொல்லிட்டு ஒரு நேம் இங்க இருக்கிற நேம் வந்து நான் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். எனக்கு அந்த பாலுன்ற நேமோட சேல்ஸ் அமௌண்ட் இங்க டிஸ்ப்ளே பண்ணுது. இன்கேஸ் நான் இப்ப ரன் பண்ணிட்டு இதை எம்டியாவே வச்சு நான் ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மெசேஜ் else ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். யூ ஹேவ் நாட் என்டர்ட் எனி நேம் சொல்லிட்டு இந்த கோடு வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். இன்கேஸ் நம்ம கண்டிஷன் கரெக்டா இருந்தது அப்படின்னாக்க இந்த 3 லைன்ஸ் ரன் ஆகும். அங்க எது நேம் என்ட்ரி ஆகல அப்படின்னாக்க நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த கோடு ரன் ஆயிரும். இதை ஸ்கிப் பண்ணிடும். ஓகேங்களா? இந்த ஏரியாவை ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா else ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். ஸோ அதுக்காக தான் நம்ம இங்க else ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிருக்கோம். பிளாங்கா நீங்க இன்புட் பாக்ஸ்ல எதுவும் என்ட்ரி பண்ணாம ரன் பண்ணா உங்களுக்கு இந்த கோடு ரன் ஆகும். இப்ப அகைன் நான் என்ன பண்றேன், end if கொடுத்துட்டு நம்ம if ஸ்டேட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நான் என்ன பண்றேன், exit sub கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்க exit sub கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம
இந்த எரரை வந்து ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இன்கேஸ் நம்ம டேட்டாபேஸ்ல இல்லாத நேம் நம்ம என்ட்ரி பண்ணும்போது நம்ம முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எரர் டிஸ்பிளே பண்ணிச்சு இல்லைங்களா? அதுக்காக நான் என்ன பண்றேன், இந்த எரர் ஹேண்ட்லரை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இதை ஆக்டிவ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இருக்கிற லைனை ஆன் எரர் கோ டு மை எரர் ஹேண்ட்லர் இருக்குங்களா, அதை வந்து ஆக்டிவ் பண்ணிக்கிறேன். முதல்ல இன்ஆக்டிவ் பண்ணி வச்சிருந்தோம். இப்போ என்ன பண்றேன், மை எரர் ஹேண்ட்லர் அந்த நேம் இங்க கால் பண்ணிக்கிறேன். ஹேண்ட்லர் லாஸ்ட்ல கோலன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நான் வந்து கோலன் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இங்க ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றோம். இஃப் எரர் டாட் நம்பர் equal to 1004 then இந்த மாதிரி எரர் வந்ததுன்னா ஒரு மெசேஜ் பாக்ஸ் யூஸ் பண்றோம். மெசேஜ் பாக்ஸ் our lookup name not in the database. டேட்டாபேஸ்ன்றது இந்த A காலம்ல இருக்கிறது நம்ம டேட்டாபேஸ் அங்க இருக்கும். இங்க வந்து நீங்க இந்த A காலம்னு சொல்லி நீங்க கொடுத்துக்கலாம். lookup name not in the A column இப்படி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? கொடுத்ததுக்கு அப்புறம் சாரி, இந்த இடத்துல வந்து பிராக்கெட் கொடுக்க கூடாது, ஸ்கெலமேட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து end if கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்ப நமக்கு கோட் வந்து எரர் ஹேண்ட்லரை வந்து நம்ம பெர்ஃபெக்ட்டா அங்க ரைட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த கோடை ரன் பண்ணுங்க. இப்ப இன்கேஸ் நான் இங்க இல்லாத நேம் ஏதாவது கொடுக்குறேன், அகைன் இந்த ராம் குமார்ன்ற நேம் இங்க கிடையாது, நம்ம வந்து இப்ப குமார்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். கொடுக்கும்போது நமக்கு என்னன்னா இங்க வந்து டிஸ்பிளே பண்ணும், எரர் நமக்கு டிஸ்பிளே பண்ணாது. அந்த எரருக்கு பதிலா அவர் லுக்அப் நேம் நாட் இன் த ஏ காலம் சொல்லிட்டு நமக்கு இங்க பெர்ஃபெக்ட்டா வந்து டிஸ்பிளே பண்ணுது. இப்படிதான் நம்ம வந்து எரரை வந்து ஹேண்டில் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம டாப்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆன் எரர் கோ டு மை எரர் ஹேண்ட்லர்னு சொல்லியிருக்கோம். இப்போ எரர் த்ரோ ஆனாலே நமக்கு அந்த எரர் ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து நமக்கு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இந்த கோட்ல நம்ம ரைட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, இங்க வந்து பெர்ஃபெக்ட்டா நமக்கு ரன் ஆகி நமக்கு ரிசல்ட் ஷோ பண்ணும். இப்போ இதே டேட்டாபேஸ்ல இருக்கிற நேம் நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கோடு வந்து ரன் ஆகி ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இன்கேஸ் நான் வந்து ஹரின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன், கொடுத்துட்டு ரன் பண்ணா எனக்கு ரிசல்ட் கிடைக்கும் 50,000 சேல்ஸ் அமௌண்ட். ஸோ இப்போ அகைன் வந்து ஒன் மோர் டைம் ரன் பண்றேன். கணேஷ் குமார் அப்படின்ற நேம் இருக்காது. ஸோ அவர் லுக்அப் நேம் நாட் இன் த ஏ காலம்னு சொல்லிட்டு நமக்கு பெர்ஃபெக்ட்டா அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகுது. இப்போ ஒன் மோர் எக்ஸாம்பிள், என்னோட மாடியூல் 3 வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அகைன் ஒரு மாடியூல் இன்சர்ட் பண்றேன். மாடியூல் 3ல வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ண போறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமோட லாஜிக் என்ன அப்படின்னாக்க, இப்போ இங்க இருந்து இப்போ இந்த சேல்ஸ் அமௌண்ட்ல ஒரு 50% அமௌண்ட் வந்து நான் ஆட் பண்ணி எனக்கு ரிசல்ட் கொண்டு வரணும். அதுதான் என்னோட டாஸ்க். இப்போ நான் அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ண போறேன். சவ் vlookup 3ன்னு சொல்லிட்டு என்னோட ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துக்கிறேன். dim last row as long அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிள் வந்து லாங் டேட்டா டைப்ல நான் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்ப லாஸ்ட் ரோ அப்படின்ற வேரியபிள்ல அந்த ரேஞ்ச் நான் வந்து அசைன் பண்றேன். அதாவது ரேஞ்ச் அசைன் பண்ணி அந்த ரேஞ்சில் இருக்கிற ரோ கவுண்ட் எடுத்து வந்து இந்த லாஸ்ட் ரோன்ற அந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். இப்போ வந்து ஷீட் 1 டாட் ரேஞ்ச் அந்த ஷீட் 1ல ரேஞ்ச் வந்து ஏ காலம்ல இருக்கிற ரேஞ்சை வந்து நான் கொடுக்குறேன். ஏ காலம் வந்து ரேஞ்சா அசைன் பண்றேன். எண்டு
இங்க வந்து rows count வந்து நான் find out பண்றேன். rows count find out பண்ணி end excel app கொடுத்துட்டு dot row அப்படின்னு சொல்லிட்டு நான் என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு என்னன்னா இந்த A காலம்ல இருக்கிற இந்த வேல்யூ கவுண்ட் எடுத்து லாஸ்ட் ரோ கவுண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்க எத்தனை ரோ இருக்கு அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணி எனக்கு பாத்தீங்கன்னா 20 வரைக்கும் இருக்கு. 21st ரோ வந்து எனக்கு இங்க ஸ்டோர் ஆயிருக்கும் அந்த லாஸ்ட் ரோல. சோ லாஸ்ட் ரோ கவுண்ட் எடுத்து வந்து நமக்கு இங்க ஸ்டோர் பண்ணிருக்கோம். இப்போ வந்து நான் என்ன பண்றேன், ரேஞ்ச் செட் பண்றேன். my range equal to range of A காலமையும் B காலமையும் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் அதாவது இது வந்து எதுக்குனாக்க டேபிள் அரேவுக்கான ரேஞ்ச். ஓகேங்களா, இது வந்து அந்த பர்டிகுலர் காலம்ல வந்து நம்ம ரோ கவுண்ட ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக இந்த ரேஞ்ச் கொடுத்திருக்கோம். இங்க வந்து நம்ம டேபிள் அரே ரேஞ்ச் வந்து செட் மை ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு மை ரேஞ்ச்ன்ற வேரியபிள ஸ்டோர் பண்ணிருக்கோம். இப்போ இங்க வந்து ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்றேன். ஃபார் I equal to last row ன்னு சொல்லிட்டு கொடுத்தேன். இப்போ ஐன்றது வந்து பாத்தீங்கன்னா ரோவை ரெஃபர் பண்ணும். சோ ரோன்றது பாத்தீங்கன்னா இங்க செகண்ட்ல நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட் ரோ அப் டு லாஸ்ட் ரோ. ஹெட்டரை விட்டுட்டீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ரோ அப் டு லாஸ்ட் ரோ அப்படின்ற இதை வந்து நான் ஃபார் லூப்ல வந்து அசைன் பண்ணிட்டேன். ஒன்ஸ் அசைன் பண்ணதுக்கு அப்புறம் செல்ஸ் I கமா இப்ப செல்ஸ் பாத்தீங்கன்னா ரோ நம்பர் வந்து நான் ஐன்னு சொல்லிட்டு இங்க ஃபார் லூப்ல கொடுத்துருக்கேன். அந்த ஐ கொடுத்துட்டேன். ஐனாக்க எனக்கு செகண்ட் ரோல வந்து ஸ்டார்ட் ஆகும் ஐ. எனக்கு வந்து இங்க பாத்தீங்கன்னா இப்ப இன்கேஸ் நான் வந்து இந்த இடத்துல நான் அசைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இங்க நான் எடுக்க போறேன் வேல்யூவை. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் கொண்டு வர போறேன். இது எத்தனாவது காலம்னு நம்ம நோட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து நான் 10th காலம் இப்ப இந்த இடத்துக்கு நான் கொண்டுட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து நான் என்ன பண்ண போறேன், add 50% of sales amount in the actual sales amount ன்னு சொல்லிட்டு கொடுக்கிறேன். இப்போ இந்த actual sales amountல 50% நம்ம ஆட் பண்ணி இங்க ரிசல்ட் கொண்டு வர போறோம் இந்த J காலம்ல. ஓகேங்களா, சோ இப்போ நம்ம வந்து இங்க எப்படி நம்ம கெட் பண்ண போறோம். இந்த Jன்றது வந்து பாத்தீங்கன்னா 10th காலம்ல இருக்கு. இங்க வந்து நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா A ல இருந்து இது 10th காலம்ல இருக்கும். சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல வந்து என்னோட ரோ வந்து செகண்ட், இங்க வந்து 10 ன்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்றேன். 10th காலம்ல எனக்கு ரிசல்ட் வேணும். சோ 10th காலம் ஈக்குவல் டு அப்ளிகேஷன் டாட் ஒர்க்ஷீட் ஃபங்க்ஷன் டாட் vlookup ஆஃப் என்னோட லுக்கப் வேல்யூ வந்து நான் என்ன பண்றேன், இங்க வந்து அகைன் வந்து செல்ஸ் லுக்கப் வேல்யூ வந்து அசைன் பண்ணோம். சோ செல்ஸ் பிராக்கெட்டுக்குள்ள என்னோட ரோ நம்பர் வந்து செகண்ட் ரோ. சோ அதுக்காக நான் அகைன் ஐ அசைன் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து இந்த இடத்துல வந்து நான் 1 ன்னு சொல்லிட்டு லுக்கப் வேல்யூ நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, லுக்கப் வேல்யூ காலம் நம்பர் வந்து 1 ன்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். ரோ நம்பர் ஐ காலம் நம்பர் 1 ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துறேன். ஓகேங்களா, கொடுத்துட்டதுக்கு அப்புறம் ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், லுக்கப் வேல்யூ முடிஞ்சது. செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து மை ரேஞ்ச்ன்ற ரேஞ்சை வந்து நாங்க கால் பண்ணிக்கிறேன். அதுல வந்து நம்ம ஆல்ரெடி டேபிள் அரே ரேஞ்ச் செட் பண்ணிட்டோம். சோ அதை மை ரேஞ்சை கால் பண்ணிக்கிறேன். மை ரேஞ்ச் 2 செகண்ட் காலம்ல இருக்க சேல்ஸ் அமௌண்ட் தான் வேணும். கமா ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் இங்க அசைன் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அசைன் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப செல்ஸ் ஐ ரோ ஐன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். காலம் 10 ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இந்த வேல்யூ ஈக்குவல் டு செல்ஸ் ஐ கமா
10 ஓகேங்களா 10ல இருக்கிற வேல்யூ plus cells again I, 10 into 0.5 ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் 50% எனக்கு வந்து ஆட் பண்ணணும் ஸோ அதுக்காக நான் கொடுத்துக்கிறேன் இப்போ வந்து நெக்ஸ்ட் ஐன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன் என்னோட ஃபார் லூப் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன் எனக்கு அடுத்தடுத்து வந்து அது ரன் ஆகணும் இப்போ எனக்கு ஜஸ்ட் நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றேன் என்ன நடக்குதுன்னு பாருங்க ரன் பண்ண உடனே எனக்கு இங்க வந்து பாருங்க பெர்ஃபெக்ட்டா இங்க வந்து எனக்கு J காலம்ல வந்து நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருச்சு இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு 1500 இங்க இருக்கு இங்க பாத்தீங்கன்னா 2250 இருக்கு இது எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா எனக்கு இந்த அமௌண்டோட 50% ஆட் பண்ணி நமக்கு இங்க ரிசல்ட் ஷோ பண்ணுது இது எப்படி ஷோ ஆகுது அப்படின்னாக்க இங்க பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் பிளஸ் அகைன் சேம் அதே அமௌண்ட் இன்டு 50% என்டர் கொடுங்க உங்களுக்கு அதே சேம் ரிசல்ட் இங்க கிடைச்சிருக்கும் பெர்ஃபெக்ட்டா கிடைச்சிருக்கும் இங்க பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ தான் உங்களுக்கு இங்க ஷோ பண்ணிருக்கும் ஓகேங்களா இப்போ நான் இதை delete பண்ணிடுறேன் இப்போ இது வந்து நம்ம டைரக்டா இங்க இருந்து லுக்அப் வேல்யூ வச்சு எடுத்துறோம் இப்போ இன் கேஸ் இப்போ இதே லுக்அப் நேம் என்கிட்ட இங்க இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன் இப்போ எம்ப்ளாயி நேம் எனக்கு இங்க இருக்கு என்னோட லுக்அப் வேல்யூ இந்த காலம் நான் வைக்கணும் அப்படின்னாக்க சிம்பிள் தான் ப்ரோக்ராம்ல போயிட்டு நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல என்ன லுக்அப் வேல்யூ இருக்கு இல்லீங்களா இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் 1 ன்னு சொல்லி கொடுத்த இடத்துல நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல 9 சொல்லிட்டு நான் கொடுக்க போறேன் 9 சொல்லிட்டு நான் அசைன் பண்றேன் ஒன்ஸ் அசைன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ரன் பண்ணுங்க இந்த மேக்ரோவை என்ன நடக்குதுன்னு பாருங்க பெர்ஃபெக்ட்டா நமக்கு இங்க ரிசல்ட் வந்துருச்சு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அகைன் இதை ரிமூவ் பண்றேன் இப்போ சிம்பிளா ஒரு பட்டன் வேணா நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம் இங்க இன்சர்ட்ல போயிட்டு ஷேப்ல போயிட்டு ஒரு ஸ்மால் பட்டன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்படி நான் வச்சுக்கிறேன் ரைட் கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்ல போயிட்டு கிளிக் ஹியர்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன் போல்ட் பண்ணிக்கிறேன் இட்டாலிக் ஃபாண்ட் சைஸ் வந்து நான் 16 சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன் சென்டர் அலைன்மெண்ட் பெர்ஃபெக்ட் ஃபாண்ட் கலர் வந்து பிளாக்ல கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா இப்போ இந்த இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு என்னோட ப்ரோக்ராம் வந்து அசைன் மேக்ரோல போயிட்டு Vlookup 3 இருக்கு இல்லீங்களா இதுல தான் நம்ம அந்த ப்ரோக்ராம் ரைட் பண்ணிருக்கோம் அதை அசைன் பண்ணிக்கிறேன் இப்போ ஜஸ்ட் நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்க பெர்ஃபெக்ட்டா எனக்கு ரிசல்ட் வருது இப்போ இந்த நீங்க ஆட் பண்ணி பாருங்க அகைன் இந்த வேல்யூ பிளஸ் இந்த வேல்யூவோடவே நான் வந்து ஒரு 50% வந்து ஆட் பண்றேன் பெர்ஃபெக்ட்டா நமக்கு ரிசல்ட் வருது இப்போ இந்த ரிசல்ட்டையும் நீங்க ஆட் ட்ரூ ஃபால்ஸ் போட்டு நீங்க ஈக்குவல் பண்ணி பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ட்ரூ தான் எல்லாமே வரும் ரெண்டுமே சேம் ரிசல்ட்டா கிடைச்சிருக்கும் ஓகேங்களா பெர்ஃபெக்ட் சோ இதான் ஃபார்முலா இதுல பாத்துக்கோங்க இப்போ இதுல நம்ம டிஃபரண்ட் கிரைட்டீரியா வச்சு நம்ம Vlookup கான்செப்ட் பார்த்திருக்கோம் எல்லாத்தையும் நீங்க வொர்க் அவுட் பண்ணுங்க உங்களோட டேட்டாவோட வந்து நீங்க டிஃபரண்ட் டைப் ஆஃப் கிரைட்டீரியா யூஸ் பண்ணி நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல ஒரு நல்ல கான்செப்டோட பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ